வணக்கம். வாராகி தாள் சரணம் குருவே துணை. நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போது பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 குரு வக்ரமானார். இப்போது 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இவர் மே மாதம் வரை, மே 15, 14 வரை உங்களுக்கு இதே ரிஷப வீட்டில், அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு, ரிஷபம் 2வது வீடு, 2வது வீட்டிலே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சியாக போகிறாங்க. இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசினியர்களே, குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்காக. உங்களுக்கு 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் 10லேருந்து குரு பார்க்குறாருங்க. ஸோ இந்த 10ல் இருக்க குரு உங்களுக்கு ஆக்சுவலாக யார் அப்படின்னா 8க்கு உரியவரும் 5க்கு உரியவரும், 5க்கு உரியவரும் 8க்கு உரியவரும் உங்களுக்கு 10லேருந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ நிவர்த்தி வக்ரம் ஆயிருந்தார் பாருங்கள், அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு 8க்குரிய பலன்களை தான் பண்ணியிருக்கணும். அதை பாதி வக்ர நிவர்த்தியில் போயிடுச்சு. மிச்சம் இருக்க இந்த 4 மாதம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அவர் 2 ஆதிபத்திய வீடுங்கிறதுனால பெரும்பான்மையான பலனை 8க்குரிய பலன் தான் செய்வார். 11ஆம் உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து செய்கிறாரு. ஸோ 10ல் எந்த கிரகமும் கொஞ்சம் ஓரளவு நன்மை தான் செய்யும். இருந்தாலும் திடீர் ராஜயோகத்தில் உங்களோட சர்வையில் தூக்கி விடலாம். அதே சமயம் உங்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸஸ் நிறையா வரலாம். உடம்பு ரொம்ப வெயிட்டு, அனாவசிய வெயிட்டு, தைராய்டெலாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அனாவசிய வெயிட்டு இல்லைன்னா அனாவசிய வெயிட் லாஸ், சுகர் அதிகமாக இருக்கு, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல்நல குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஏன் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு 8க்குரியவர் ஒரு உங்களுக்கு ஒரு சுக்கிரனோட வீட்டிலேருந்து பண்ணுறதுனால சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உடல் சுகம். உடல் நல்லா இருக்கிறது, உடல் ஹெல்த்தாக இருக்கிறது, உடல் எதை சாப்பிட்டாலும் ஜீரணிச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுப்பாரு. இவர் 8ஆம் அதிபதி அவரோட வழியாக அதோட ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறையா இருக்குது. தனம் நல்லாயிருக்கும், கையில் காசு புழக்கம் நல்லாயிருக்கும். கேதோட விஷயத்தை ஹீல் பண்ணுவார். இவ்வளோ நாள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த பண விஷயம், குடும்ப விஷயம், ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், வாக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், வாக்கு நிவர்த்தி பண்ணுறதா இருக்கட்டும், ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக போயிருக்கும். உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு கேது இருக்காரே அப்படிங்கிற ஃபீலே இல்லாமல் இருந்திருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு குரு அருள் கிடச்சிருக்கும். குரு கேது சேர்றதுனால ஆன்மீக அருள் கிடச்சிருக்கும். குடும்பத்தில் யாராச்சும் ஆன்மீகவாதியாக முழுமையாக மாறியிருப்பாங்க. கடவுளேன்னு இல்லைன்னு சொன்னவங்க ஒரு மதம் மாறியாச்சும் ஒரு கடவுளை பின்பற்றுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த குரு வச்சுருப்பார். அதே சமயம் பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்கான ஒரு பலன் கிடச்சிருக்கும். ஆகஸ்ட் வரைக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்தில், குழந்தையோட சேமிப்பில் நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கும், காதல் கிடச்சிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதோட பாசிபிலிட்டிலாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆகஸ்ட் வரைக்கும். இப்போ நிவர்த்தி ஆகிட்டார். வக்ர நிவர்த்தி ஆனதுனால அந்த ப்ராசஸ் ஆகஸ்ட்டுக்கெல்லாம் தடைப்பட்ட ப்ராசஸ் திருப்பி கிடச்சிருக்கும். வக்ர நிவர்த்தியான லாகாக இருக்கும். அது திருப்பி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனது பார்வையால் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, நோய்க்கான தீர்வு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வழக்கில் வெற்றி, இப்படியெல்லாம் நடந்திருக்கும். ஆகஸ்ட்டில் கடுமையான முறையில் ஸ்டாப் ஆகிருக்கும்.
இப்போ உங்களுக்கு அது திருப்பியும் வந்து உங்களுக்கு நோயிலேருந்து விடுபடக்கூடிய விஷயமும், வழக்கில் திருப்பி வெற்றி அடையக்கூடிய விஷயமும், திருப்பி புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயமும், வேலை வாய்ப்புகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயமும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவதற்கான விஷயமும் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெளிநாட்டு வேலையை வந்து இதில் இன்னும் கடுமையான முயற்சிக்கு பின் அந்த வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இந்த மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சிம்ம ராசிக்கு நிறையா இருக்குது. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து தனப்பிராப்தம் நல்லா இருக்குது. திருமண பிராப்தத்துக்கு இந்த குரு பயிற்சி இப்போ வரைக்கும் கொஞ்சம் அது லேகு தான். திடீர் திருமணம் இருக்குது பார்த்திங்களா, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக அந்த திருமணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ சிம்மராசி நேர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியும் சரி வக்ரமும் சரி சுமாரான சில பலன்களை பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறமா குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மராசி வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பரிகாரம் ஏதாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னா எண்ணெய் இருக்கு இல்லையா, அது வாங்கி கோயிலில் சனிக்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் நீங்கள் கோயிலுக்கு பாட்டிலாம் வாங்கி கொடுங்க. நீங்கள் போய் ஊற்ற தேவை கிடையாது. அதை வீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோடய கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.